லிப்ரா அப்ளைன்ஸுக்கு வரவேற்கின்றோம். லிப்ரா ரொட்டி மேக்கர் உதவியுடன் ரொட்டி தயாரிக்கும் போது சில பொதுவான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. பொதுவாக செய்யப்படும் தவறுகள் மற்றும் சரியான ரொட்டிகளை எவ்வாறு தயாரிப்பது என்பதை நாங்கள் விளக்கப் போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொட்டி மேக்கரை பயன்படுத்தும் போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே முழு வீடியோவையும் பார்வையிட்டு லிப்ரா ரொட்டி மேக்கருடன் உங்கள் ரொட்டி தயாரிப்பு அனுபவத்தை மேம்படுத்துமாறு உங்களை பரிந்துரைக்கிறோம். இவை அனைத்தையும் பார்த்தும் முழு வீடியோவையும் பார்த்து உங்கள் முயற்சியில் ரொட்டி தயாரிக்க முயற்சி செய்த பிறகும் மேலும் உதவி தேவைப்பட்டால் எப்போதும் எங்கள் வர்ச்சுவல் டெமோ குழுவை அழைக்கலாம். அவர்களின் எண் ரொட்டி மேக்கரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் உதவிக்காக அவர்களை தொடர்பு கொள்ளலாம். முதல் விஷயம், சரியான வகை மாவை பயன்படுத்துவது. சந்தையில் 2 வகையான கோதுமை மாவுகள் கிடைக்கின்றன. ஒன்று பாக்கெட் அல்லது ரீபைன் செய்யப்பட்டது. மற்றொன்று நாம் உள்ளூர் சக்கியில் வாங்குவது அல்லது வீட்டில் மாவு அரைக்கும் கிரைண்டரில் அரைக்கும் மாவு. சிறந்த செயல்திறனை பெற பாக்கெட் மாவை பயன்படுத்துவது சிறந்தது. நாம் உள்ளூர் மாவை எந்த ஒரு செயலாக்கமும் இல்லாமல் பயன்படுத்த முயற்சித்தால் ரொட்டி சரியாக வெந்து வராது. இதற்கான காரணம் உள்ளூர் மாவில் உள்ள பெரிய துகள்கள்தான். மாவு கடினமாகி ரொட்டி தடிப்பாகிவிடும். அதனால் வெந்த ரொட்டியில் வெந்திராத பகுதிகள் இருப்பதை நாம் காணலாம். நாம் உள்ளூர் அல்லது வீட்டில் தயாரித்த மாவையும் பயன்படுத்தலாம், ஆனால் அதை செயலாக்க வேண்டும். இது அடுத்த கிளிப்பிங்கில் விளக்கப்பட்டுள்ளது. நாம் உள்ளூர் அல்லது வீட்டில் தயாரித்த மாவை பயன்படுத்தும் முன் நன்றாக ஜாலி கொண்டு வடிகட்டி பெரிய துகள்களை நீக்க வேண்டும். காஸ் அடுப்பில் ரொட்டி தயாரிக்கும் போது ஜாலி கொண்டு வடிக்காமல் வெற்றிகரமாக ரொட்டி செய்ய முடிகிறது என்று ஒருவர் சொல்லலாம். நான் சொல்லுவேன், ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் ரொட்டி மேக்கரில் மாவு தயாரிப்பதற்கு முன் ஜாலி கொண்டு வடிப்பது கட்டாயம். நாம் ஜாலி கொண்டு வடித்த மாவில் மாவு செய்து அதில் ரொட்டி செய்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொட்டி வெற்றிகரமாக தயாரிக்கப்படுகிறது. ரொட்டி மேக்கரை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று மாவு தயாரிக்கும் கலைதான். மாவு தயாரிக்க 2 கப் மாவும் 1 கப் தண்ணீரும் அல்லது 2, 1 என்ற விகிதத்தில் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் அதிகமாக சேர்த்தாலும் அதிகமாகவும் குறைவாகவும் தண்ணீர் சேர்த்தால் உதவாது. அது ரொட்டியை மிக தடிப்பாகவோ அல்லது மாவை பயன்படுத்த முடியாத அளவுக்கு மிதமாகவோ மாற்றிவிடும். மாவை தயாரிக்கும் போது தண்ணீரை ஒரே நேரத்தில் சேர்க்கக்கூடாது. தண்ணீரை மெதுவாக பகுதி பகுதியாக சேர்க்க வேண்டும். அதே நேரத்தில் கலக்கும் செயலும் நடைபெற வேண்டும். மாவை உருண்டை செய்யும் முன் 30 நிமிடம் ஓய்வாக வைக்க வேண்டும். மேலும் அதை மூடி வைக்க வேண்டும். மாவு உருண்டை சுமார் 1 அங்குலம் விட்டத்தில் இருக்க வேண்டும் மற்றும் அதன் மேற்பரப்பில் பிளவுகள் வராமல் சரியாக உருட்ட வேண்டும். மாவு உருண்டையை கொஞ்சம் உலர் மாவில் உருட்டி பிறகு அதை சற்று அழுத்தி வெப்பமான தட்டில் வைக்க வேண்டும். மாவு உருண்டையை வெப்பமான தட்டின் நடுவில் அல்லாமல் மேல் ஓரத்தில் அருகில் வைக்க வேண்டும். இது முக்கியமானது. இல்லையெனில் மாவு சரியாக தட்டையாகவும் சரியான வட்டமாகவும் பரவாது. நீங்கள் குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்த மாவை பயன்படுத்தினால் அதை வெளியே எடுத்தவுடன் உடனே பயன்படுத்த வேண்டாம். மாவு அறை வெப்பநிலைக்கு வரும் வரை போதுமான நேரம் விட வேண்டும். இது மிகவும் முக்கியம். வெப்பநிலை சாதாரணமாக ஆன பிறகு மட்டுமே அதில் சிறிது தண்ணீர் சேர்த்து நன்கு பிசைந்து கலக்க வேண்டும். இதனால் மாவு மென்மையானதாகும். மேலே கூறிய செயல்களை செய்த பிறகு மட்டுமே மாவை பயன்படுத்தவும். இல்லையெனில் உங்கள் ரொட்டி சரியாக தயாராகாது. நீங்கள் ரொட்டி மேக்கரை ஆன் செய்தவுடன் சிவப்பு விளக்கு எரியும். சுமார் 5 முதல் 7 நிமிடங்கள் காத்திருக்கும் போது வெப்பப்படுத்தும் தட்டு சூடாகும். அந்த நேரத்திற்கு பிறகு பச்சை குறிகாட்டி எறிவதை நீங்கள் காண்பீர்கள்.
பச்சை குறிகாட்டி ஒருமுறை எரியத் துவங்கிய பிறகு மட்டுமே நீங்கள் ரொட்டி தயாரிக்கத் தொடங்க வேண்டும். பச்சை குறிகாட்டி சில நேரங்களில் எரிந்து சில நேரங்களில் அணைந்து போகும். இது தியர்மோஸ்டாட் வேலை செய்கிறது என்பதை குறிக்கும். இது உங்களை ரொட்டி தயாரிப்பதை நிறுத்த வைக்க வேண்டியதில்லை. இது முதல் முறையாக இயங்கும் போது மட்டுமே நடக்கும். மாவு உருண்டையை வெப்ப தட்டில் வைத்தவுடன் உடனடியாக அழுத்த வேண்டும். நாம் காத்திருக்க கூடாது. நாம் அதிக நேரம் காத்திருந்தால் மாவு உருண்டையின் கீழ்ப்பகுதி சூடாகிவிடும். அப்போது மாவு உருண்டை வழுக்கும் வாய்ப்பு அதிகமாகும். முன்னோக்கி நகர்த்துவதால் உங்கள் பரப்புதல் சரியாக நடைபெறாது. ஹேண்டிலை பலமுறை அழுத்த வேண்டாம். மாவை ஒரே ஒரு முறை மட்டுமே அழுத்துவதன் மூலம் பரப்ப வேண்டும். பலமுறை அழுத்தினாலும் மாவு உருண்டை மேலும் பரவாது மற்றும் முதல் முறையில் பெற்ற அதே வடிவத்திலேயே தங்கிவிடும். எனவே கவனமாக ஒரு முறை மட்டுமே அழுத்தவும். மாவு உருண்டையை பரப்ப தேவையான அழுத்தத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ரொட்டியை கிழிக்கச் செய்யலாம். ஆனால் நீங்கள் நேரத்தில் நிறுத்தினால் ரொட்டி கிழியாது. நீங்கள் மெதுவாக அழுத்தினால் பரப்புதல் சரியான விட்டத்தில் நடைபெறாது. மேலும் நீங்கள் ஒரு சிறிய விட்டம் கொண்ட தடிமனான ரொட்டியை பெறுவீர்கள். இது சாப்பிட வசதியாக இருக்காது. போதுமான அழுத்தத்துடன் அழுத்துங்கள். இதற்காக நீங்கள் 2 அல்லது 3 முறைகள் பயிற்சி செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் அதை செய்ய முடியும். லிப்ரா மல்டிபர்பஸ் ரொட்டி மேக்கரில் 2 ஹேண்டில்கள் உள்ளன. 1 லிப்டிங் ஹேண்டில் மற்றும் 2 ப்ரெஷர் ஹேண்டில். மாவு உருண்டையை ரொட்டியாக பரப்பும்போது இரு கைகளையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும். நீங்கள் வலது கை பயன்படுத்துபவராக இருந்தால் இடது கையால் லிப்டிங் ஹேண்டிலை பிடித்து வலது கையால் பிரஷர் ஹேண்டிலை அழுத்துங்கள். நீங்கள் இடது கை பயன்படுத்துபவராக இருந்தால் அதற்கு எதிராக செய்ய வேண்டும். அதாவது வலது கையால் லிப்டிங் ஹேண்டிலை பிடித்து இடது கையால் பிரஷர் ஹேண்டிலை அழுத்த வேண்டும். இந்த செயல்முறையை பின்பற்றினால் உங்கள் ரொட்டிகள் மிகவும் அழகாக சமமாக வட்டமாக பரவியிருக்கும். லிப்ரா ரொட்டி மேக்கரில் ரொட்டி தயாரிப்பதற்கான சில குறிப்புகள் மற்றும் யுக்திகளை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ரொட்டிகள் செய்வதை அனுபவியுங்கள். மேலும் இந்த இயந்திரத்தை எப்படி பயன்படுத்துவது குறித்து ஏதேனும் கேள்விகள் இருந்தால் எப்போதும் எங்களை தொடர்பு கொள்ள தயங்க வேண்டாம். நாங்கள் எப்போதும் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும்